ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கொஸ்டின் ஃப்ரம் கோவிந்தன் சார். மனிதன் தனது அகங்காரத்தை அழித்தால்தான் ஞான நிலையை நோக்கி நகர முடியும் என்று நமது ஞானிகள் கூறுகின்றனர். அவ்வாறு ஒரு மனிதன் தனது அகங்காரத்தை முற்றிலுமாக அழித்துவிட்டால் இந்த லௌகீக உலகில் எதிரிகளை எதிர்கொள்ள முடியுமா? முடியும் என்றால் ஏன் நமது ஞானிகளும் மகான்களும் தாங்கள் ஞானம் பெற்ற பிறகு மக்களை விட்டு வெகு தூரம் விலகிச் சென்று காடுகளிலும் மலைகளிலும் தவம் இயற்ற வேண்டும்? அகம் காரம் என்றால் நான் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இல்லையா, ஒரு செல்ஃப் ப்ரைட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுதான் அகங்காரம்னு சொல்லக்கூடியது. இப்போ நான் வேறு எனாது இருக்கும், நீ வேறு எனாது இருக்கும், பவதீதம் அருள்வாயேன்னு அருணகிரி சொல்கிற மாதிரி நம்ம கடவுளையே நினச்சி இருந்து நம்மக்குள்ளே அந்த கடவுள் தான் இருக்காருங்கிற ஒரு உண்மையான நம்பிக்கையில் நாம் வாழத் தொடங்குகிற போது நல்லது கெட்டது நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்குள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன் உனக்கே பரம், இனி நடுக்கடலில் வீழ்கணும் என கரையேற்றுதல் திருவுளமேன்னு சொல்லக்கூடிய ஒரு டோட்டல் சரண்டர்னுவாங்க, சரணாகதி தத்துவம் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லது எது கெட்டது எது எல்லாமே கடவுளுக்குன்னு அர்ப்பணம் செய்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, எப்பணியும் அர்ப்பணம் செய்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வரும். அப்போ நம்ம சாப்பிட்டா கடவுள் சாப்பிட்றாருன்ற மாதிரி, நம்ம குளித்தா கடவுள் குளிக்கிறாருன்ற மாதிரி, நம்ம ட்ரெஸ் பண்ணால் கடவுள் ட்ரெஸ் பண்ணுறாருங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒன்றும் உணவு பருகு நீர் தின்னும் வெற்றிலே எல்லாம் பகவான் தான்ங்கிற ஒரு பாவனை நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு பின்னால் இப்போ நான் இந்த தேகம் இந்த உடல் என்கிற பாவம் இல்லையா, அதுதான் அகம்பாவம். நான் இந்த உடல் அல்ல, உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேங்கிற மாதிரி என்னுடைய உடம்புங்கிறது ஒரு கோயில், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவன் ஒளி வடிவாக இருக்கிறான் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம் எப்பயுமே பெர்ஃபெக்ட் பண்ணுறது லைஃப்பை. அதாவது நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் சிந்தனையும் கடவுள் உள்ளிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நிஜமாகவே நம்பணும். கண்காணி இல்லை என்று கள்ளம்பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காணுவாங்க. அப்போ மனதானை மனதில் நின்ற கருத்தானே நமக்குள்ளேயே அவன் தான் இருக்கான். அப்போ அவனுக்கு தெரியாமல் நம்ம என்ன பண்ணிட முடியும்? அந்த மாதிரி டோட்டல் சரண்டர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளை எதுவும் பாதிக்காது. சரண்டர் ஆகாது. நாம் இந்த சரீரம் என்று நாம் மயங்கி கிடக்கிற வரையிலும் ஏதாவது பாராட்டினா நமக்கு ஒரே கிக்கு வந்தது, யாராவது திட்டினா நமக்கு ஒரே வருத்தமாகி போகுது. ஸோ அதுலேருந்தெல்லாம் வெளிப்படணுன்னா ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயிலுங்கிற மாதிரி நாம் கடவுளோடு நாம் இரண்டரை கலக்க வேணும். கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தால் வனஜம் தரை என்று இசைவான்னு சொல்கிற மாதிரி நம்ம கடவுளை எப்பயுமே நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறோம். இப்போ யாராவது நம்மளை திட்டினா அதுவும் கடவுளுக்கு, யாராவது நம்மளை புகழ்ந்தால் அதுவும் கடவுளுக்கு, அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஆஃப் கண்டென்ட்மெண்ட் ஆர் மெர்ஜிங் ஆஃப் தி சோல் ஜீவாத்மா வித் பரமாத்மா நடந்து போச்சுன்னா நம்மளை எதுவும் பாதிக்காது. சுவாமி முக்தானந்த பரமஹம்சரின் சுயசரிதையான சித் சக்தி விலாஸ் என்ற புத்தகத்தை தான் சம்ரக்ஷண அன்பர்களின் நலனுக்காக தியானம் யோகம் தெய்வீகம் என்ற புத்தகமாக தாங்கள் எழுதி சம்ரக்ஷணா வெளியிட்டது என்று தங்களுடைய முந்தைய அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். அதில் தாங்கள் எழுதியிருப்பது சுவாமி முக்தானந்தாவின் வேற்று உலக அனுபவங்களை மட்டும்தானா, அல்லது தங்களுடைய வேற்று உலக அனுபவங்களும் அதில் அடக்கமா? இதை தமிழில் தனியாக தாங்கள் எழுத வேண்டிய அவசியம் என்ன? நம்ம நிறைய பப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். இப்போல்லாம் ஜாஸ்தி பண்ணுறதில்லை, ஏன்னா யாரும் படிக்கிறது இல்லை, எல்லாம் டிவியில் மாட்டின்னு இருக்காங்க, செல்ஃபோனில் மாட்டின்னு இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் மண்ணடியில் இருந்தபோது நிறைய புக்கு வெளியிட்டுகிட்டே இருந்தோம். கண்ணன் கடலினி நன்னுமி நீர் மாந்தர்கள் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி ஒன்று, ஆன்மீக தொழிற்சாலைன்னு காஞ்சி பரமாச்சாரியாரை பற்றி ஒரு புக்கு, அப்புறம் ராமரை பற்றி ஒரு புக்கு, என்ன அந்த புக்கு பேர்னா தர்மத்தின் தலைவன் அப்படின்ட்டு. அப்படி நிறைய சிவசிவசங்கரை யாதுமாக நின்றாய் திருவே திருவின் உருவே எக்கச்சக்க புக்கு எழுதியிருக்கோம் நம்ம அந்த காலத்தில். அதெல்லாம் மோஸ்ட்லி உட்காந்து எழுதுறதை விட ரத்னகிரி சாமியாரை பற்றி மோனத்தவமல்லின்னு ஒரு புக் எழுதியிருக்கோம். அது பூரா என்னுடைய ஸ்பீச்சில் இருந்து கன்சாலிடேட் பண்ணதாக இருக்கும். சில புக்குங்க நான் ஒரே நைட்லேயே எழுதியிருப்பேன், உட்காந்து ஒரு புக்கை முடிச்சுட்டு தான் தூங்குவேன். அந்த மாதிரி நிறைய பப்ளிகேஷன் நம்ம பண்ணோம். ஜனங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே தமிழ் படிக்க தெரியாது, ஏதோ பேசுகிறாங்களே தவிர
சயின்ஸ் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு சான்ஸ்கிரிட் இப்படி போயிட்டு அவங்களுக்கு தமிழ் படிக்கவே தெரியாது. இப்போ தமிழில் புக்கு போட்டு என்ன பண்ண போகிறோம் இல்லையா? இங்கிலீஷில் 1 or 2 புக்ஸ் கொண்டு வந்தோம் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி, அதெல்லாம் அது கூட யாரும் படிக்கிறது இல்லை. நம்மகிட்ட நிறைய பப்ளிகேஷன் இருக்குது. இதெல்லாம் விட்டுதல். நம்ம 3 மேகசின் நடத்துகிறோம். ஒரு மந்த்லி பேசிஸில் வந்து மகாஜோதி அப்படின்னு ஒரு புக்கு, அதுக்கப்புறம் சம்ரஷ்ண ஆன்மீகம்னு ஒரு புக்கு, அதுபோக இங்கே வீக்லி என்னெல்லாம் நடந்துகிட்ருக்குங்கிற மாதிரி ஒரு வீக்லி எடிஷன் விடியல் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றும் கொண்டாந்துருந்தோம். தாமஸ் கிரேன்னு ஒரு கவிஞர் எழுதுனா, முத்தும் பவளமும் மாணிக்கமும் பூமிக்கு அடியில் கொட்டி தான் கிடக்குது, ஆனால் அதெல்லாம் கேட்பாரற்று கிடக்கிறது அப்படின்னு. ஃபுல்மேனிய ஜெம்முங்கிற கவிதையில் வேஸ்ட் இஸ் ரிப்போஸ் இந்த டெசர்ட் யாருன்றான். எல்லாம் வீணாகி கொண்டு இருக்கிறது, இந்த பூமி பாலைவனம் போல் இருக்கிறதுன்னு எழுதினான். இன்னொருத்தன் எழுதினான், கோரிக்கையேற்று கிடக்குதுன்னே வேரில் பழுத்த பழம்னா. ஒரு பழப்பழம் அப்படியே கைக்கு மாட்டுற மாதிரி தொங்கின்னு இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு கூட ஆள் இல்லை. கோரிக்கையேற்று கிடக்குதுன்னே வேரில் பழுத்த பழம். இது என்னுடைய அனுபவம் கூட. அதனால் ஜனங்களுக்கு நிஜமாகவே சாமி பக்தி நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இது நம்ம போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட். நம்ம நல்லா தானே இருக்கோம் இல்லையா? நான் டெய்லியே 150-200 பேருக்கு கேட்டர் பண்ணுறேன். நம்ம ஏன் அங்கே போய், நான் எந்த ஊருக்கு போனாலும் என் செலவில் தான் போவேன். எந்த ஊருக்கு நான் போனாலையும் யாருக்கிட்டையும் ஏரோப்ளேன் டிக்கெட்டோ எதுவுமே வாங்கினதே கிடையாது. என் செலவில் தான் நான் போவேன். அண்ட் அந்த ஊருக்கு போனாக்கா நான் தங்குற ஹோட்டலில் ஒரு 100 பேர் வந்து தங்குவாங்க, 100 ரூம் போடுவாங்க. அதனால் எனக்கு ரூம் ஃப்ரீ ஆகிடும். நாங்கள்லாம் மீட் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஹோட்டலுக்காரன். அங்கே இருக்கிற நம்ம பசங்க அவங்க வீட்டில் இல்லைன்னா அங்கேயே வந்து ஒரு ஸ்டவ் வச்சு எனக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க. அவங்கெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலில் கேட்ரிங் பண்ணுவாங்க. ஸோ உலகம் பூரா நான் அப்படி தான். நான் இங்கேருந்து போகிறேன்னா போட்டுன்னு போகிற ட்ரெஸ்ஸு பாஸ்போர்ட் தவிர வேறு எதுவும் எடுத்துன்னு போக மாட்டேன். அந்த ஊருக்கு போனால் 3 நாளைக்கு அந்த பசங்க ட்ரெஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. அதை யூஸ் பண்ணிட்டு அங்கேயே கொடுத்துட்டு அடுத்த ஊருக்கு போயினே இருப்பேன். திருப்பி மெட்ராஸ் ஆகிறபோது எந்த ட்ரெஸ் போட்டுன்னு போனாலும் அதே ட்ரெஸ்ஸில் வந்து இறங்குவேன். எந்த ஊர்லேயும் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணுற பழக்கமெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன இருக்குது, எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்குது. இன்னும் அங்கே போய் ஒரு 1.5 பொருளை எதுக்காக வாங்கிட்டு வரணுங்கிற மாதிரி. ஸோ சொந்த செலவில் ட்ராவல் பண்ணுறதும் நான் தான். எந்த இடத்துல மீட்டிங் பேசினாலும் எதுக்கும் ஒரு பைசா யாருக்கிட்டேயும் வாங்காத சாமியாரும் நான் தான். இப்படி பல வகைகள் நாம் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறோம். இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு காலகட்டத்தில் உலகத்தில் நான் போகாத நாடே கிடையாது. ஆர்டிக் அண்டார்டிகா கூட போய்க்கிறேன் நான். ஆர்டிகாவது நம்ம அமெரிக்காவில் சியாட்டரில் இருக்கிறப்ப கொஞ்சம் பேர் போயிருப்பாங்க. ஆனால் அண்டார்டிகா போகிறது ரொம்ப கஷ்டம். -54 டிகிரி டெம்பரேச்சரு. அதுக்கு 2 நாள் தான் ஃப்ளைட் போகும் கிரைஸ்ட் சர்ச்சிலேருந்து. வருஷத்தில் 2 நாள் தான் போகும். ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் வந்திருக்கோம் நம்ம. ஏதோ சில ரொம்ப புவர் வியாதி பிடிச்ச ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் தவிர உலகத்தில் எல்லா தேசத்துக்கும் போயிருக்கேன். அண்டு நிறைய தடவை போயிருக்கேன். அமெரிக்காலாம் நான் ஒரு 30-35 தடவைக்கு மேலே போயிருப்பேன். ஆஸ்திரேலியாலாம் ஒரு 7-8 தடவைக்கு மேலே போயிருப்பேன். போகாத ஊர் கிடையாது. மலேசியாவில் வருஷத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ போவேன் நான். எல்லாம் ஓரளவு ஒரு 1500 பேர் வந்து லெக்சர் கேட்குறதுன்னு பார்த்தா அது மலேசியாவில் தான். சிங்கப்பூர்லலாம் வந்து கேட்குறது இல்லை ஜனங்க. ஏதோ ஒரு 150 to 200 பீப்புள் வந்தாவே பெரிய விஷயம். மலேசியா ஓகே. அண்டு மலேசியாவில் பெனாங்கில் ஹையஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம ஊர்லேருந்து போனவங்கங்கிறதுனால. இதே கோலாலம்பூரில் வரமாட்டானுங்க, எல்லாம் லௌகிகம், அவங்கெல்லாம் வரமாட்டானுங்க. ஒரு 25 நாளில் வந்து ஃபுல் மலேசியாவில் இருக்கிற எல்லா ஊருக்கும் நான் போயிருக்கேன். ஃபுல் மலேசியாவில் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். ஸோ எல்லாம் பார்த்தேன் நான். இந்த ஜனங்களுக்கு ஏதோ ஒரு மித்து தேவைப்படுது. இவங்களுக்கு வேண்டியது என்ன, இந்தியாவிலேருந்து யாராவது ஒரு கைரேகை நிபுணர் இல்லை ஜாதகம் ஜோசியம் பார்க்குறவன் இல்லை நாடி படிக்கிறவங்க போனாக்கா எல்லாம் ஓடி போய் உட்காந்து 10,000 வெள்ளின்னு கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. நாம் ஓசி சாமியார், அவருக்கு நல்லா சொல்கிறோம், ஏதாவது குறை சொன்னால் கேட்குறோம், எல்லாம் பண்ணணும். நம்ம நிறைய அதிசயங்களையும் பண்ணியிருக்கோம். அதாவது நான் பெனாங்கில் லெக்சர் கொடுக்குற போது பக்கத்தில் ராமகிருஷ்ணா மிஷன் இருக்கு இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பையன் என்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, அந்த பையன் 7-8 மாதமாக கோமாவில் இருக்கான், நீங்கள் ஒரு நடை வந்து அவனுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ண முடியுமான்ட்டு. நான் போனேன். அவன் 7-8 மாதமாக கோமாவில் கிடக்குறான். அந்த பையன் பக்கத்தில் உட்காந்து நான் சும்மா ஒரு பிஸ்கட் கொடுத்து அவனை தொட்டேன். 8 மாதமாக கோமாவில் இந்த பையன் பாரு. பக்கத்தில் சிரிச்சு நிற்கிறானே இல்லையா. இப்போ நான் அங்கே ராமகிருஷ்ணா மிஷன் ஹாஸ்பிட்டலில் நடந்தது. சரி, இது வந்து நான் இதுக்கு போயிருந்தேன்,
பங்களாதேஷ்னு நினைக்கிறேன். அங்கே இருக்க ஒரு அமெரிக்கன் எம்பசியோட அந்த கான்சுலேட் லேடி, அவள் என்னை பார்க்கறதுக்கு வரான். நான் நிற்கிறேன், எதிரில் அவள் நிற்கிறான். நான் இப்படின்றேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய லுமினஸ் பாடி, கையே இருக்காது எனக்கு. இப்போ 2 கை இருக்கவே இருக்காது. இப்படின்ற போது அந்த ஒளியினுடைய ஸ்பீடில் இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே நம்ம பசங்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ டான்ஸில் ஒரு 4 minutes அவங்க எல்லாமே அவங்களுடைய ஆத்மாவில் போயிட்டுருப்பாங்க. ஆரம்பத்தில் பாடி, ஒரு 4 minutesக்கு டோட்டல் எல்லோரும் லுமினஸ் பாடிஸ், ஒளி. அதுக்கப்புறம் திருப்பியும் அவங்க அப்படியே பாடிக்கு வந்துடுறாங்க. பாருங்கள், ரொம்ப அதிர்ச்சி இதெல்லாம். அமெரிக்காவில் இந்த கம்ப்யூட்டர் சிலிக்கான் வேலி சிவிலைசேஷன்லாம் வந்தபோது நிறைய கம்ப்யூட்டர் கம்பெனிகளுக்கு அவர் பூஜை போட்டு கொடுத்தாரு. அவர் பேர் ராகவேந்திரான்னு சொல்லிட்டு. அவர் என்னை கூப்பிட்டுருந்தார் ஒரு நாள், எங்கள் வீட்டுக்கு வாங்கன்ட்டு. நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அப்போ இப்படி நான் உட்காந்துருக்க போது என்னை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவர் அம்பாள் உபாசனை பண்ணுறவர், துர்கா பூஜை பண்ணுறவர், கர்நாடகாக்காரர். அப்போ நானே வந்து மூக்கில் மூக்குத்தியோட அம்பாளாட்டம் ஊஞ்சலில் உட்காந்து இருந்தேன். உனக்கு காட்டுறேன் பாரு வேணும்னா. அவர் மிரண்டு போயிட்டார். நான் உபாசனை பண்ணுறேன், பாபா அம்பாள் தான் சாட்சாத் அப்படின்னு சொல்லிட்டு மூக்குத்தியோடு இருக்கிற என்னுடைய படத்தை பாருங்க, மூக்குத்தி இருக்கும். எனக்கு கற்பூரம் காட்டுறாங்க. அந்த கற்பூரத்தில் அம்பாள் நின்றுட்டுருக்கா. அவகிட்டேருந்து எனக்கு ஒரு ஒளி வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. அன்னிலேருந்து அவருக்கு என்கிட்ட கொஞ்சம் ஒரு மரியாதை வந்துச்சு. அப்புறம் அவர் வந்து நிறைய வசூலெல்லாம் பண்ணி இடத்தெல்லாம் வாங்கி பெரிய அளவுக்கு ஒரு கோயில் கட்டினார். கோயில் கட்டுற போது அதில் ஒரு பிள்ளையார், முருகன், அம்பாள், சிவன், இந்த மாதிரி எல்லா கடவுளுக்கும் ஒரு சந்நிதி. அமெரிக்காவில் இந்த மாதிரி கட்டடம் கட்ட தேவையில்லை, எல்லாம் வுட்லேயே கட்டி ஃபினிஷ் கோயில் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் வரிசையாக இருக்கும். என்னை பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தார். பக்கத்துலேயே இந்த கர்நாடகாவிலேருந்து போய் அந்த விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனிகளில் வேலை செய்கிற பொண்ணுங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களாம் நல்ல போஸ்ட்டில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வாரம் அங்கே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து குக்கிங் பண்ணுவாங்க, சர்வீஸ். 70 சென்ட்லேருந்து $1 புளி சாதம், பொங்கல், தயிர் சாதம் இதெல்லாம் விற்பாங்க. ஜனங்க அதை சாப்பிட்டுட்டு அதை பேக் பண்ணின்னு போகிறதுக்கு தான் வருவாங்க. லெக்சரு, சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் யாருமே வர்றது கிடையாது. மாதிரி நிறைய பார்த்துட்டேன் நான். எதுவும் ஜனங்களுக்கு புரியுறதில்லை. இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த ஜாதகம், ஜோசியம், தகுடு, பரிகாரம். நாம் சொல்கிறோம், எங்கிட்ட வர்றவனுக்கு பரிகாரம்லாம் தேவையில்லைடா, என்னாலேயே எல்லாத்தையும் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு. என்னை பற்றி ஒரு நவகோளும் அமர்ந்த வண்ணமே விளங்கும் ஒப்பா சிவா தன் பணியை ஆற்ற ஒன்றாவது தடுத்திடும். உங்கள்கிட்ட யாராவது வந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் அவங்கள ஒன்றும் பண்ணாது அப்படின்லாம் வரும். இப்போ எவ்வளோ பெரிய பவர்! ஜோசியத்தை வச்சுக்கிட்டு உனக்கு 7ல் கேதுக்குது, 8ல் சனிக்குதுன்னு சொல்கிறத விட, நான் சும்மா உன்னை வந்து மைண்டுக்குள்ளே உன்னுடைய ப்ராப்ளம் என்னன்னு ஃபீட் பண்ணாவே அது சால்வ் ஆக போகுது. ஆனால் ஜனங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனே வருவான், அவன் ஜாதகத்தை கொண்டாந்துருப்பான். அண்டு ஜாதகம் பொதுவாக 6 மணிக்கு மேலே பார்க்கக்கூடாது. அவன் ராத்திரி 7 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் வந்து நான் ஊஞ்சல் இருக்கிற போது ஜாதகத்தை கொண்டாடுவான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜோசியம் கிடையாது, என்கிட்ட ஜாதகம் கொண்டாடுறது தப்பு. சரி கொண்டாடுறான். நம்ம அதை கையில் வாங்கிறதுக்குள்ள அவனே அவனுக்கு பலன்லாம் சொல்லிடுவான். இங்கே அது இருக்குது, அங்கே இருக்குது, அதனால் இப்படி அது அப்படின்னு அவனே எனக்கு ஜோசியம் எல்லாம் கற்றுக் கொடுத்துருவான். இப்படி தான் இந்த ஜனங்க வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஜனங்களுக்கு எத்தத்தின்னா பித்தந்தெளிங்கிற மாதிரி. இவன் என்ன பெரிய பில்கேட்டா இல்லை ராக் ஃபெல்லரா, இவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு ஸ்கூட்ரு வாங்கணும், இல்லை காரு வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு குழந்தை பார்க்கணும். இது தவிர இந்த ஜனங்களுக்கு வேறு என்ன குறைகுதுன்ற. சனாதன தர்மம் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4 நிலைகளை மனிதன் தன் வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டிய நிலைகளாக சொல்கிறது. ஆனால் தாங்களோ ஞானத்தை தேடி காட்டுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை, குடும்பத்தில் இரு, தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டியும் ஒட்டாமலும் இரு என்று சொல்கிறீர்கள். மேலும் உயர்நிலை ஆன்மீக நிலைகளுக்கு செல்லும் போது ஒரு பிரம்மச்சாரியால் அதை எதிர்கொள்ள முடியாது என்றும் தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் காலத்திற்கு ஏற்றவாறு நமது சாஸ்திர விதிகளும் மாற வேண்டும் என்பதுதான் தாங்கள் சொல்ல விரும்பும் ஆன்மீக போதனையா? இப்படியெல்லாம் இல்லை. இப்போது 2 இருக்குது. ஒன்று வந்து ஒரு வால்மீகி இருக்கான், அவன் கொள்ளக்காரன். ஒரு குறிப்பிட்ட அவன் பேர் என்ன, ரத்னாகரன், திருடனான் இருந்தான்.
ரிஷிகள் வர்றாங்க, ஏன்டா இந்த தப்பெல்லாம் பண்ணுறேன்னு. அவன் சொல்கிறான், என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு. இந்த பாவத்தை அவங்க வாங்கிக்கிறாங்களான்னு போய் கேளுன்னு. அவன் திரும்பி சொல்கிறான், வாங்க மாட்டேன்றாங்கன்னு. பார்த்தியா, நீ இந்த அந்த குடும்பத்துக்காக நீ பாவி ஆகிட்டு உக்காண்டிருக்கிய, நரகத்துக்கு போறியடா அப்படின்னு. உடனே இப்போ என்ன பண்ணணும்னு ராமான்னு சொல்லுன்னு. அவனுக்கு ராமா சொல்ல வரல. எதிரில் இருக்கிற ஒரு ட்ரீ காட்டி இது என்னன்றான், மரம்ன்றான். அதை சொல்கிறான்றான். இவன் மரம் மராம வந்துச்சு, தலைமையில் புத்து மலிச்சிச்சு. அப்போ ரத்னாகரன் என்பவன் வால்மீகம்னா புத்துன்னு அர்த்தம். தலைமையில் புத்து மலிச்சு வால்மீகி ரிஷி ஆகிட்டு வெளியே வந்தான். 2 அன்றில் பறவைகள் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு பிரிஞ்ச ராமர் சீதையை பற்றி பின்னால் எழுதப்பட்ட ராமாயண காவியம் வருது. அது முதல்ல அன்றில் பறவைகளின் சோகம், அது அவனை பாதித்ததுனால எழுதப்பட்டது தான். அப்போ எவ்வளோ ஒரு கொள்ளைக்காரன் யோசனை பண்ணிப்பார். ஒரு வால்மீகி ரிஷி ஆகி ராமாயணம் எழுதி அதை இன்றைக்கி எல்லோரும் வந்து ராமாயணம் ஊதுவத்தி கற்பூரம் காட்டி டெஸ்கில் வச்சு படித்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பாராயணம் வேறு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒரு அருணகிரிநாதர் பெண் பைத்தியம். உங்கள் டிக்ஷனரி படி யாராவது ஒரு பெண்கள் மேலே பித்தனாக இருந்தான்னா அவன் வந்து கண்டம்டு கமாடிட்டு. ஆனால் கடவுள் அவனை தான் சும்மா இரு சொல்லறன்னு சொல்லி திருப்புகள் விருப்பமோடு செப்புகன்னு சொல்லி பின்னால் வந்தவங்கெல்லாம் ஐயா அருணகிரி உன்போல் மெய்யாக ஒரு சொல் விளம்பினர் யார் அப்படின்னு பாடுறாட்ட அளவுக்கு இன்றைக்கி முருகனுக்கு பக்கத்தில் அருணகிரிக்கும் சிலை வச்சுருக்காங்க. அருணகிரிநாதரையும் ஊர்வலம் தூக்கின்னு போகிறாங்க எல்லா ஊர்லேயும். இப்போ நீங்கள் நினச்சிட்ருக்கிறது தப்பு. அதாவது ஒரு சாமியார் காவி கட்டின்னுட்டு கோமணம் கட்டின்னுட்டு அப்படியே நிஷ்டை பண்ணினே இருந்தால் தான் சாமி கிடைக்குன்னு நீ நினைக்கிறதே முட்டாள்தனம். அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. உலகத்தில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பிரிவுடைய வாசனைகளை வச்சுக்கிட்டு இந்த பிரிவில் கல்யாணம் ஆகணுமா ஆகக்கூடாதா, பிரம்மச்சாரி இல்லையா, இதெல்லாம் ஏற்கனவே நிர்ணயமாயிருக்கு. பாரதி சொல்கிறான், முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடைக்கடை நம் வசத்தில் இல்லை. பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எதுவும் நம்ம கண்ட்ரோல் இல்லை. நாம் நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் ஒன்றும் பிறக்கிறதில்ல அப்படின்னு அழகாக சொல்கிறோம். அந்த மாதிரி தான் நம்மெல்லாம் பிறக்கிற போதே முற்பிறவிகளுடைய வாசனைகள் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு இந்த பிறவியில் நம்ம பணக்காரனா ஏழையா, குடும்பம் நடத்துவோமா நடத்த மாட்டோம்னா, ஆரோக்கியமாக இருப்போமா வியாதியோடு இருப்போமா, இந்த மாதிரி எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டு தான் வருது. ஸோ வி ஆர் பார்ன் வித் எ ப்ரோக்ராம். ஒன்று கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு இருக்குன்னா அதுக்கும் ஒன்று ப்ரோக்ராம் இருக்கும். ஏன்னா இந்த சொந்தம் பந்தம் இதெல்லாம் கூட கர்மா தான். யார் உங்கள் பையன் நல்லவனாக இருந்தான்னா உங்களுக்கு அவன் செய்யணும்னு அவனுக்கு தலையெழுத்திருக்குன்னு அர்த்தம். அவன் குடிச்சிட்டு உங்களை அடித்து துட்டு கொடு, உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள்லாம் போய் விற்றுட்டு 100 ரூபாய்க்கு கஞ்சா அடிச்சுன்னு இருந்தான்னா அவன் பிறந்து என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? அதனால் பிறப்பு இறப்பு சொந்தம் பந்தம் கணவன் மனைவி எல்லாம் கூட இந்த உலகத்தில் போய் தான். எல்லாம் விட்ட குறை தொட்ட குறையில் இந்த உறவுகள் எல்லாம் அமைகின்றன. இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதே வேஸ்ட்டு. அதனால் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளோதான் பகவத்கீதை. 2 வரி தான். எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது. நீ பிறந்தது வளர்ந்தது வாழ்ந்தது, உன் பேர் குப்புசாமி இப்ராஹிமி ஜான்ன்றது எல்லாமே ஏற்கனவே நிர்ணயமாயிருக்கு. இனி எது நடக்குமோ அதுவும் நன்றாக நடக்கும். ஸோ யூ ஹேவ் பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம் அவுட் ஆஃப் யுவர் ஓன் டேட்டாஸ் எல்லாம் ஃபீட் பண்ணால் ஒரு ப்ரோக்ராம் வரப்போகுது. உன்னுடைய முற்பிறவிகளுடைய எண்ணங்களை வைத்துக்கொண்டு பெண்டிங் எக்ஸ்பீரியன்ஸை வைத்துக்கொண்டு உனக்கு ஒரு ப்ரோக்ராம் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி உலகத்தில் பரப்போகிற வாழப்போகிற சாக போகிற. இதில் அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஒரு அருணகிரிக்கும் வேமனாவுக்கும் ஒரு வால்மீகிக்கும் அருள் புரிந்த கடவுள் இவனுக்கு பண்ண மாட்டாரு நீ ஏன் நினைக்கிற இல்லையா? அதே மாதிரி தான் கர்மா. நீ சாமியே ஆகிட்டு வெறும் சாமியே நினச்சிட்டு இருக்கிறதுனால உனக்கு கர்மா இல்லாமல் போகாது. ரமண மகர்ஷி சின்ன வயசுலேயே மதுரையை விட்டு வந்துட்டு உட்காந்துட்டார். வெங்கட்ராமனாக இருந்தாலும் ரமண மகர்ஷி ஆகிட்டார். ஆனால் அவருக்கு ஷோல்டரில் கேன்சர் வந்துச்சா, ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களாம். ராம் சரத்குமார் சாமிக்கு யூரினரி ட்ராக்கில் கேன்சர் வந்துச்சா, ஆனால்பட்ட ராமகிருஷ்ணர் காளியே கட்டிக்கிட்டு தட்சிணேஸ்வர் கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாரா, அவருக்கு த்ரோட்டில் கேன்சர் வந்துச்சா? யார் வேணால் எடுத்துக்கோ. ராகவேந்தர் இருந்தார், அவர் மகான் தானே, அவர் சன்னியாசி ஆகிட்டாருன்னு அவர் பண்ணிட்டு கேன்சரை வந்து பேயா போட்டான் சரஸ்வதின்னு சொல்லி. இப்படி இந்த உலகத்தில் ராம் சரத்குமார் சாமி கல்யாணம் ஆகி அவருக்கு இப்போ 2 கேர்ள்ஸு ஒரு பையன் இருந்தான். எல்லாத்தையும் விட்டு சாமியாகி 45 வருஷம் சுடுகாட்டில் பரதேசி மாதிரி அலைஞ்சி இங்கே இருந்தார். இப்போ எல்லாருக்கும் நீ யாரை ரொம்ப பெரிய மகான்கள் வழிகாட்டுறவன் நம்புறியோ எல்லாரும் கூட உன்ன மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க.
ராமரன் இன்னைக்கு இந்த கடவுள்னு கும்பிட்றேன், 3500 கோடிக்கு அயோத்தியில் கோயில் கட்டுறேன். அந்த ராமர் வாழ்க்கையில் சுகமாக இருந்தது ஒரு 12 வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் வந்து வா காட்டுக்கு போகலான்னு கூட்டின்னு போகிறாரு. கூட்டின்னு போயிட்டு அவரை வச்சு சில அரக்கர்கள் எல்லாம் அழிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அவரே ஜனகனுடைய கொலு மண்டபத்துக்கு கூட்டின்னு போய் வில்ல முறிக்க சொல்லி சீதையை கட்டி வைக்கிறாரு. சீதையை கூட்டின்னு வந்து குடும்பம் நடத்தலான்னு பார்த்தாக்கா பட்டாபிஷேகம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்போ கைகேயி தசரதனை தூண்டி இவனை காட்டுக்கு அனுப்புன்றா. காட்டுக்கு வந்துட்டார். இப்போ கல்லணையில் தூய்ந்தனையோ காகுத்தா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இவர் புல்லுலையும் கல்லையும் தலை வச்சு காலில் ரப்பரை இருந்த செருப்பையும் பிடிங்கின்னு போயிட்டான் பரதன். அதனால் காலில் செருப்பு இல்லாமல் இவர் காட்டில் மோட்டில் அலைஞ்சின்னு 12லேருந்து 13 வருஷம் கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் யுத்த காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி கடைசியில் சீதையை நீ நெருப்பில் போமா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நீ எவங்கிட்டயே இருந்தேன்னு தப்பாக சொல்லுவாங்கன்னு சொல்லி அதை ஏற்றி இன்னும் நந்தி கிராமத்துக்கு போகிறாரு. போயிட்டு குடும்பம் நடத்த முடிஞ்சுதான். யாரோ ஒரு வண்ணம் இவன் முன்னாடி எவங்கிட்டயோ போய் இருந்துட்டு வந்திருக்கா, இவன் பார் ராஜா நமக்கு வந்து கவர்மெண்ட் பண்ணின்னுக்கிறான்னா. அவர் ராத்திரியாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்த சீதையை கொண்டு போய் காட்டில் விட்டு வந்துட்டார். அதுக்கு பின்னால் லவகுசர்கள் பிறக்கிறாங்க. அண்டு ராஜசூயாக நடத்துறதுக்காக இவர் தங்க சிலையை பண்ணி சீதையை கும்பிட்டுன்னுக்கிறாரு. லவகுசர்கள் கிட்ட சண்டை போடுறதுக்கு லக்ஷ்மணனால் முடியலன்னு இவர் போகிறாரு. அப்போ தான் தெரியுது சீதை நம்முடைய பிள்ளைங்க தான் இவங்கன்னு சொல்லி. 2 பேருக்கும் சண்டை நடக்கிறத சீதை தடுக்கிறா. இவர் பார்க்கறதுக்குள்ளே பூமி பிளந்து அதுக்குள்ளே போயிட்டா. ஏன்னா பூமாதேவியோட பொண்ணு. அதுக்கப்புறம் இவர் வந்தார், கொஞ்ச நாள் இருந்தார். இவருக்கே வாழ்க்கை வைத்து போச்சு. கடைசியில் சரையு நதியில் ஜலசமாதி ஆகிவிட்டார். அப்போ எந்த ராமரை நீ இன்னைக்கு கடவுள் நினச்சி கோடியில் கோயில் கட்டி கும்பிட்டுன்னு இருக்கிறியோ, எந்த ராமருடைய ஜபத்தை உலகத்தில் இருக்கிறவங்க நினைப்பேர்லாம் இப்படிலாம் வச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்களோ, அவர் வாழ்நாளில் நிம்மதியாக இருந்ததே கிடையாது. வாழ்நாள் பூரா கஷ்டம்தான். கிருஷ்ணர் எவ்வளோ அவமானம், சமந்தகம் பண்ணி திருட்டாருன்னு அவருக்கு கெட்ட பேரெல்லாம் வந்துச்சு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நீ எந்தெந்த கடவுளை நினச்சின்னுக்கிறியோ அவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் கண்டினியூஸாக கஷ்டப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. யாராக இருந்தாலையும் நீ நினச்சிட்டுருக்க பரமாச்சாரியருக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தது. ஒரு கண்ணு சுத்தமாக வேலை செய்யாது, இன்னொரு கண்ணு கொஞ்சமாக தெரியும். இப்படி டார்ச் வச்சுன்னு கண்ணாடி போட்டுன்னு இப்படி படிச்சுன்னு உட்காந்துருப்பார். ஒரு லங்கில் மணல் போயிட்டு அவருக்கு ஒரு வேலையே செய்யாது. கிரானிக் அல்சர் அவருக்கு. ஏன்னா கொலைப்பட்டினி இருந்து லாஸ்ட் டேஸ் வரைக்கும் வாழைப்பழ சத்துமாவும் திராட்சையும் சாப்பிட்டுன்னு உட்காந்துருந்தார் இல்லையா. அப்போது நீ எந்த பரமாச்சாரியாரை காமாட்சி சொரூபமாக நினைக்கிறியோ, ஹியூமனாக அவரும் தானே எல்லாத்தையும் கஷ்டப்பட்டார். எந்த ஒரு மகானை எடுத்துக்கோ, எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ நீ வந்து வாழ்க்கை என்பது ஒரு எஸ்கேபிசம் கிடையாது. நீ எதுவும் மணி அடிச்சு கந்த சஷ்டி கவசம் சொல்லினியானா உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நினச்சா நீ தான் முட்டாள். நீ பேசாமல் ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லின்னு இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இரு. நான் ஏதோ ஒரு பாட்டு கூட வரும், ஏதோ ஒட்டி ஒட்டாமல் இரு. மாயா 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 எல்லாம் மாயா, சாயா 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 எல்லாம் சாயா, பட்டும் படாமலே தொட்டும் தோடாமலே, தாமரை இலை தண்ணீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமலேரு. இதுதான் வாழ்க்கை. உலகத்தில் உலகத்தோடு ஒட்ட ஒழுகலும் உலகத்தோடு ஒட்டாது ஒழுகலும் புதிய தவமாம். பி வித் த வேர்ல்ட் அண்ட் பி வித்தவுட் இட். தாமரை தண்ணீரில் இருக்கும், ஆனால் தண்ணி அதில் ஒட்டாது. அந்த மாதிரி நீ இருக்கணும் இந்த உலகத்தில். நல்லது நடக்கட்டும், கெட்டது நடக்கட்டும், அது போகல எல்லாம் நடக்கும். நீ என்ன மாற்றிட முடியும்? எதையும் நீ உன்னால் மாற்றவே முடியாது. அதுதான் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்து கொண்டு இருக்கிறதுக்கு உடைய அர்த்தம் அது. ஸோ எல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டிய விஷயம். நீ சாட்சி மட்டுமே. மனிதா தெய்வம் நடத்துகின்ற நாடகம். தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவரும் அறியா பூடகம். என்ன செய்யும் நம் ஜாதகம், இறைவன் மனம் வைத்தால் சாதகம் சாதகம். கதையை எழுதியவன் கடவுள், தலைவிதி இது என்பவன் மனிதன். அவன் கையில் இருக்குது சூத்திரம், அவன் காட்டும் வழி நடிக்கும் பாத்திரம். என்றோ எழுதி வைத்த வசனம், அது எப்படி இருந்தாலும் விசனம். சம்பவம் குறித்தபடி நடக்கும், நாம் சாட்சி மட்டுமே. மனிதா இறையிடமேனோ ஊடல். சம்பவம் குறித்தபடி நடக்கும்,
நாம் சாட்சி மட்டுமே மனிதா மனிதா. ஸோ யூ ஆர் ஒன்லி எ விட்னஸ் அண்ட் யூ ஆர் நெவர் எ பெர்ஃபார்மர் டு வாட் எவர் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் யூ. ஒன்று எது நடக்குதோ அது உன்னுடைய செயல்கள் இல்லை. அதனால தான் தாய்மானவன் சொல்கிறாரு, என் செயலாவது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. என் செயல்னு ஒன்றுமே கிடையாது உலகத்தில். ஆழ்வாரன் சொல்கிறாரு, காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசி நாரணன்கிறார். தி ரீசன், காரணங்கள் காரியங்கள் நாம் படித்தோன்னு நினைக்கிறது எல்லாமே நாராயணன்கிட்டேருந்து நமக்கு இருக்கிற லிங்கில் வர்ற விஷயங்கள். நற்கரிசி நாராயணன். அதனால தான் ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, பாட்டுவித்தால் யார் ஒருவர் பாடாதாரே, கூட்டுவித்தால் யார் ஒருவர் கூடாதாரே, குழைவித்தால் யார் ஒருவர் குழையாதாரே. இதெல்லாம் நம்ம பெரியவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஒன்றுமே பண்ணுறதில்ல. இந்த உலகம் என்பது ஒரு விட்னஸிங் ப்ராசஸ். யூ ஆர் நெவர் எ பெர்ஃபார்மர். உலகத்தில் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, எதுவுமே இந்த உலகத்தில் நிஜம் கிடையாது. எவ்ரி ஒன் ஆஸ் தர் ஓன். இப்படி தான் இருக்கும்ன்ட்டு ஏற்கனவே எழுதி வச்சிருக்குது. இப்போ சுகபிரம்ம ரிஷி இருக்கார். அவர் பிறந்த போதிலேருந்தே பிரம்மச்சாரி. அவர் நடந்து போனாருன்னா லேடிஸ் எல்லாம் குளிச்சுன்னு இருப்பாங்கல்ல, அவங்க துணி எடுத்து கவர் பண்ண மாட்டாங்களாம். வேதவியாசர் போனால் எல்லோரும் துணி இப்படி வச்சுக்கோங்களாம். வேதர் கேட்குறாரு, அவன் சின்ன பையன், அவன் போனால் நீங்கள்லாம் துணி போட மாட்டேன்றீங்க, நான் போனால் போத்திக்கிறீங்க அப்படின்னாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், அந்த ஆளுக்கு நாங்கள் ஒரு பொம்பளைங்க இங்கே குளிக்கிறோன்னே தெரியாது, உனக்கு தெரியுதியா, அதனால தான் நாங்கள் துணி போத்திக்கணும்னு சொன்னாங்க. அதனால் உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு குடுப்பினை இருக்குது. இப்போ பீஷ்மாச்சாரியாக இருந்தார். அவர் அவங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவர் கடைசி வரைக்கும் வேறு எந்த பிரம்மச்சாரியாக இருந்தாரா இல்லையா? அவர் இல்லையா, அவர் பிரம்மச்சாரியாக இருந்தார். துரோணர் இருந்தார். குழந்தைக்கு பசிக்கு பால் இல்லையேன்னு சொல்லி இந்த துருபதங்கிட்ட போய் அவன் அவமானப்படுத்தினான்ட்டு இவர் அர்ஜுனன் கொம்பு சீவி அவனை தேர்காலில் கட்டி, அதனால தான் அவன் திரௌபதியை பெற்றெடுத்து மகாபாரத யுத்தமே வந்துச்சு. அதனால் உலகத்தில் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் காரியம் இருக்கும். நம்ம யாரை கெட்டவன் நினைக்கிறோம், கெட்டவனே இல்லை. நீ ராவணனை கெட்டவன் நினைக்கிற. ராவணன் சாதாரண ஆள், அவன் பேர் என்ன? ராவணேஸ்வரன். யார் ஈஸ்வரனுடைய உயரங்களை அடைஞ்சிட்டாங்களோ அதுதான் ராவண ஈஸ்வரன், ராவணேஸ்வரன். அகஸ்திய ஈஸ்வரன், அகஸ்தீஸ்வரன். சனி பகவான் அந்த நிலையை அடைஞ்சார், சனீஸ்வரன். இல்லையா? எவ்வளோ நிலைகள் அவங்களாம் ஈஸ்வர பட்டாபிஷேகம் வாங்கினவங்க. அப்போ ராவணன் மேலே நீ ஏன் தப்புன்னு நினைக்கிற? ஏன்னா அவன் மேலே தப்பு இல்லை. அவன் தங்கச்சி இருக்கா, அவன் ராட்சசி. அவள் ராமர்கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறா. லக்ஷ்மணன் என்ன பண்ணான், மூக்கு அறுத்துக்கிட்டான். இவன் அருந்த மூக்கோட ராவணங்கிட்ட போனால் ஒரு தங்கச்சி இந்த மாதிரி அருந்த மூக்கோட நிற்கிறான்னா, அவ்வளோ பெரிய தவம் செஞ்சவன் இலங்கைக்கே ராஜாவாக இருக்கிறவனுக்கு எப்படி கோவம் வரும்? அதனால அவன் சீதையை கவர்ந்துன்னு போனான். இல்லையா? அதனால் யார் மேலேயும் நீ தப்பு சொல்லாத. நல்லார் பொல்லார் என நாடுவது என் நெஞ்சமே. யாரையும் நல்லவன் சொல்லாது, யாரையும் கெட்டவன் சொல்லாத. அவர் அனுபவம் அவர் தான் அறிவுது. உலகத்தில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, ரீவைண்டு, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு இருக்குது. அதனுடைய போக்கில் உலகத்தில் எல்லோரும் அனுபவிச்சு தான் தீருவோம். இதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய மேட்டராக நினச்சிக்கிட்டு உங்கள் மாரல் ஜார்கன்ஸ் எல்லாம் அதில் போட்டு அவியல் பண்ண தேவையில்லை. எல்லாமே ரைட் தான். இந்த உலகத்தில் எதுவும் ராங் கிடையாது, எதுவும் ராங் கிடையாது. சாஸ்திரத்தில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, முன்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோ. இப்போது இடுப்புல எதுக்கு அரணா கயிறு கட்டுறாங்க? இடுப்புக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியும் அமிர்தம். அதாவது நமக்கு 9 ஓட்டை இருக்குது, அதில் 7 ஓட்டை மூலிலே இருக்குது. 2 கண், 2 மூக்கு, 2 காது, ஒரு வாய், 7 இருக்கா? இடுப்புக்கு கீழே 2 ஓட்டை இருக்குது, அதுதான் மலமூத்திரம்லாம் போகிறது. இடுப்புக்கு கீழே இருக்கிறது பாய்சன். ஒரு பாம்பு கடிச்சதுன்னு என்ன பண்ணுவாங்க, கட்டு போடுவாங்க. அந்த மாதிரி அருணா கயிறு கட்டுறது அதுக்காக தான் கட்டுறாங்க. இடுப்புக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ், மேலே இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ்னு அர்த்தம். அப்போ இந்த 7 ஆர்கன் இருக்கு இல்லையா, இடுப்புக்கு மேலே இருக்கிறது, இதெல்லாம் தெய்வீகம். உங்களுக்கு தொப்புள் கொடியில் பிள்ளையார் இருக்கார், இருதய கமலத்தில் முருகர் இருக்கார், இந்த இடத்துல பராசக்தி இருக்கா, இந்த இடத்துல சிவன் இருக்கான், இந்த இடத்துல நீயே காஸ்மிக் எனர்ஜி ஆகி போகிற 7வது திரை திறந்துச்சுன்னா. இப்படி பல விஷயங்கள் நமக்கு புரியாத விஷயங்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச இந்த ஒன்றைனா நாலேஜை வச்சுக்கிட்டு இது பாவம் புண்ணியம், இது ரைட்டு, இது ராங்கு அப்படின்லாம் போட்டு இந்த உலகத்தையே சொதப்பின்னு இருக்கோம். எவ்ரி ஒன் ஆஸ் எ ரைட். உனக்கு கல்யாணம் ஆகியிருந்தாக்கா நல்லா குடும்பம் நடத்து. கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் பண்ணிக்காத. உன் தலையில் கல்யாணம் இல்லைன்னு அர்த்தம். குழந்தை இருக்குதா, ஓகே. குழந்தை இல்லையா, அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை. இதெல்லாம் கர்மா. பொண்டாட்டி புள்ள குட்டி அது இது எல்லாமே கர்மா தான். நீ எதை பற்றியுமே கண்டுக்க தேவையில்லை. அன்றைய போக்கில் விட்டுட்டு வேடிக்கை பார்த்தா போகிறோம். கம்பராமாயணத்தில்
சீதாதேவி, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் அனைவருமே தெய்வ அவதாரங்கள்தான். அவர்களும் மனிதர்களாக இந்த பூமியில் அவதரித்து மனிதர்களாகவே தர்ம நெறிகள் பிறழாது வாழ்ந்தவர்கள். தாங்கள் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் என்று எந்த இடத்திலும் காட்டிக்கொண்டதாக பதிவுகள் இல்லை. அப்படி இருக்கும்போது ஸ்ரீராமனை மட்டும் கம்பர் மானுடம் வென்றதம்மா என்று போற்றி பாட வேண்டிய காரணம் என்ன? ஸ்ரீராமன் மகாவிஷ்ணுவின் அவதாரம், கம்பராமாயணத்தின் பாட்டுடை தலைவன் என்பதால் அப்படி போற்றி பாட வேண்டிய நிலை வந்ததா? இங்கே ராமாயணத்தை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தெரியும். அவர் ராமனை மானுடம் வென்றதம்மான்னு என்ன, ஒரு மனிதனாக இருந்து மனிதனாகவே வாழ்ந்து ராமன் வாழ்ந்து காட்டினான், தர்மத்தை காப்பாற்றினான். ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம, ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் நீ யாரை வழிபடுகிறாவோ ஈஸிகோல் டு தர்மா, தர்மத்தினுடைய ரெப்ளிகால் பிரதிபிம்பம்னு அர்த்தம். இதுக்கு என்ன பேர்? மானுஷ தர்மம் பேர். இவ்வளோ தர்மத்தை காப்பாற்றுகிற ராமன் கூடிய நிழல் மாதிரி இருந்து தன் மனைவியை கூட அயோத்தியிலே விட்டுட்டு கல்லணையில் துயின்றனையோ காகுத்தா அப்படின்னு புல்லையும் கல்லையும் படுத்திருந்த ராமர் கூடயே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா லக்ஷ்மணன், அதுக்கு சேஷ தர்மம்னு பேர். ராமனுடைய பிஹாஃபில் அயோத்தியில் நான் ஆண்டுக்கிட்டு இருப்பேன், ராமா நீ இந்த நேரத்துக்கு வரணும் அப்படின்னு அந்த செருப்பை வச்சுக்கிட்டு ஆண்டு இருந்தான் இல்லையா பரதன், அதுக்கு பேர் விசேஷ தர்மம். எனக்கு ராமனும் வேணாம் லக்ஷ்மணனும் வேணாம், ராம கைங்கரியம் பண்ணுற பரதனுக்கு நான் கைங்கரியம் பண்ணுறேன்னு சொன்னான் இல்லையா சத்ருகனன், அதுக்கு விசேஷ தர்மம்னு பேர். இப்போ மானுஷ சேஷ விசேஷ விசேஷ தர்மம்னு 4 வகையான தர்மங்கள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு இடத்துலையும் கம்பர் எழுதுறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட இடத்துல பரதனை பற்றி சொல்கிற போது சொல்லுவாங்க 1000 ராமர்கள் சேர்ந்தால் கூட ஒன்று ஈக்குவல் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் யாரையும் கம்பர் விட்டு கொடுத்தது இல்லை. ராமாயணத்தில் எந்த கேரக்டருமே கம்மியானது இல்லை. இன்ஃபேக்ட் அதில் வரக்கூடிய சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கூட, ஒரு ஜடாயு இருக்கான், அந்த ஜடாயு ஆஃப்டர் ஆல் ஜடாயு ஒரு பறவை. ஆனால் சீதையை ராவணன் தூக்கின்னு போகிற போது தன்னால் முடியாது, ராவணன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பயந்து போகாமல் தான் முடிஞ்ச அளவுக்கு போராடி அவன் ரெக்கையெல்லாம் வெட்டி பூமியில் போட்ட போது குத்துயிரும் கோயிலுமா உட்காந்துருந்தான். பின்னால் ராமர் வந்தபோது இந்த மாதிரி தான் போனான், இந்த திசையில் போனான், இந்த பாரு இந்த நகையெல்லாம் கீழே விழுந்துருக்கெல்லாம் காட்டி, அப்போ ஜடாயுக்கு அவர் இங்கே திருப்புக்குழின்னு காஞ்சிபுரம் போகிற வழியில் அவர் திவசம் பண்ணார் அப்படிங்கிறோம். நீங்கள் இன்றைக்கி இந்த இதுக்கிட்ட என்ன அது நாடியெல்லாம் படிப்பாங்க வைத்தீஸ்வரன் கோயில், அந்த ஊருக்கு போனால் ஜடாய்க்கு தனி சந்நிதி இருக்குது. ஏன் ஜடாய்க்கு இந்த இடத்துல ப்ரே பண்ணான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ உன்னை பொறுத்த மாத்திரம் ஜடாயு பறவை, ஆனால் அவன் எவ்வளோ நல்லது. இப்போ ஆனானப்பட்ட ராமர் நீ எங்கள் அப்பா மாதிரிப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு திவசம் கூட கொடுத்தாருன்னு சொல்லி உங்கள் புராணங்களில் படிக்கும். ஒரு வேடன் குகன், அவனுக்கு என்ன தெரியும்பா அவன் இல்லையா, அவன் தேனு மீன் கொண்டாந்து கொடுக்குறான். கொடுக்குறவங்க சொல்கிறாங்க இல்லை அவர் தவம் செய்யறதுக்கு வந்திருக்காரு, அதனால் அவர் மீனெல்லாம் சாப்பிட மாட்டார் அப்படின்னு. இவர் சொல்கிறார் அவனுடைய அன்பெல்லாம் என்னை எரியும் அன்பு, அதனால் அவன் எது கொடுத்தாலும் கொடுக்கட்டும், சாப்பிட்றதும் சாப்பிடாமல் போகிறதும் என்னோடய வேலை அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போது அவன் நைட்டெல்லாம் காவல் காக்குறான் லெஃப்ட் சைட், நீ போயிட்டு நாளைக்கு வாப்பா போட்டோடு. இல்லை உன்னை இந்த கோலத்தில் பார்த்த என்னுடைய கண்ணை ஈர்கலேன்னு, நான் உன்னை பரதேசி கோலத்தில் பார்த்தேன்னு இந்த கண்ணை பிடுங்க முடியலன்னு வருத்தப்படுறேன், என்னை நீ போன்னு சொல்லக்கூடாது அப்படின்றான். ஸோ எவ்வளோ பெரிய நிலை அது. தூரத்தில் பரதன் வரப்போகிறான், பரதன் வந்துருக்கான்னு உடனே அவனுக்கு வேடம் தானே, அவனுக்கு என்ன தெரியும், இவனை காட்டில் கொலை பண்ணுறதுக்காக ராமரை வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. அப்போ ஒரு சாதாரண ஆள் ஒரு வேடன் அவன் பரதனை நோக்கி கடுமையாக சொல்கிற மாதிரி நிறைய பாட்டிருக்கும். அவன் வர்றானே அவன் உயிரோடு போயிடுவான் நான் பாரு அப்படிங்கிற மாதிரி. ஆடனிடும்படை ஆறு கடந்திவர் போவாரோ, வேடனிடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்தில நின்றனை ஏசாரோ. நான் மாத்திரம் உனக்கு இப்போ பரதனை அழிக்கலை, உனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த வேடெல்லாம் வேஸ்டடா, ஏன் செத்து போகலை அப்படின்னு இந்த உலகம் என்ன ஏசும். ஒரு சாதாரண வேடன் என்ன மாதிரி சொல்கிறான், ஆடு கொடிப்படை சாடி கொடுத்தவரே ஆள, வேடு கொடுத்தது பார்ணிமிப்புகள் மேவீரோ, நாடு கொடுத்த என் நாயகனுக்கு இவர் நாமாலும், காடும் கொடுக்கலர் ஆகி எடுத்தது காணீரோ, அஞ்சன வண்ணன் என் ஆருயிர் நாயகன் ஆளாமே, வஞ்சனையாளர செய்திய மன்னரும் வந்தாரே, செஞ்சன மென்பன தீயு விகின்றன செல்லாவோ, உஞ்சிவர் போய்விடின் நாய்க்குகன் என்றனை ஊதாரோ. இதெல்லாம் அவன் சொல்கிறான். ஒரு வேடன்
எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. ஆனாலும் இவர் பார்த்தாரு, இவ்வளோ நம்ம மேலே இருக்கானேன்ட்டு, நாங்கள் 4 பேர் கிடையாதுப்பா, இன்னிலேருந்து நீ எனக்கு ஒரு பிரதர், 4 கூட 5 ஆகணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் அங்கே போகிறார் சுக்ரீவன், ஆஞ்சநேயர் கூட்டின்னு வர்றாரு, அவனுக்காக இவர் பண்ணுறார். அப்போ சுக்ரீவன் கிட்ட என்ன சொல்கிறாரு, நாங்கள் 5 பேராக இருந்தோம் குகனோட சேர்த்து, இன்றைக்கி உன்னையும் சேர்த்துக்கிறோம், நாங்கள் 5 4 5 ஆனோம், இன்றைக்கி நீ என்னுடைய பிரதர்னு ஒரு குரங்கு அவனை சேர்த்துக்கிறார். அதுக்கப்புறம் ராவணன் இருக்கான் இல்லையா, அவன் எல்லாத்தையும் தோற்று போயிட்டு நிற்கிறான். விபீஷணன் வரான். விபீஷணன்கிட்ட உன் நாடு எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவனை சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அவனுக்கு லங்காபுரி பட்டாபிஷேகம் பண்ணிட்டு, நீ தான் லங்கைக்கு ராஜா, எனக்கு வேண்டியதில்லை உன் பதவின்னு சொல்லிட்டு அவனையும் ஒரு பிரதரை ஏற்றுக்கிறார். சரி, எல்லா ஆயுதங்களையும் இழந்துட்டு ஒரு நிராயுதபாணியாக நிற்கிறான் அவன். அப்போ கூட எவ்வளோ கோபம் வரும். ராமர் கோபமே வரல. இன்று போய் நாளை வா அப்படிங்கிறார். இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாயா அப்படின்ற அளவுக்கு யார் உனக்கு ஒரு விரோதி அப்படி இருந்து உன்னுடைய 14 வருஷ கஷ்டத்துக்கு காரணமாக இருந்தான்னா உனக்கு எவ்வளோ கோபம் வரும். தோளில் துண்டு போட்டு முறுக்கி மூக்கில் குந்து குத்துவ நீ. அதெல்லாம் பண்ண. அப்போ அவ்வளோ நிலை. அப்போ மானிடம் வென்றது அம்மான்னா என்ன, ஒரு மனிதனாக இருந்தவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் சகோதரத்தில் கொண்டு போய், அது போக பறவைக்கு ஈமைக்கடி செஞ்சு, குரங்குகளெல்லாம் தான் கூட சேர்த்துன்னு, கரடிகளெல்லாம் தான் கூட சேர்த்துன்னு, அணில்களெல்லாம் தான் கூட சேர்த்துக்கிட்டு அப்பயும் தர்மம் மாறாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினான் அப்படிங்கிறது தான் ராமருடைய கேரிகேச்சர். அதனால் உலகத்தில் அவர் என்ன சுகத்தை அனுபவித்தார். இன்றைக்கி எல்லா ஜனங்களும் ராமரை கும்பிடலாம். அவர் என்ன சுகத்தை அனுபவித்தார், ஒன்றுத்தையும் அனுபவிக்கலப்பா. வாழ்நாள் பூரா அவருக்கு டென்ஷனு, டர்மாயிலு, எந்த வகையான ஒரு ரெக்கக்னிஷனும் இல்லாமல் பல வகையில் துன்பப்பட்டவர் தான் அவர். அதனால் ஒவ்வொரு காவியத்திலும் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ ஸ்ரீ சக்கரவர்த்தி இருக்கான், அவங்ககிட்ட ஒரு புறா வந்து சேருது, நான் உன்னை காப்பாற்றுறேங்கிறான். அதை துரத்திக்கிட்டு வர்றவங்க கேட்குறான், ஐ வாண்ட் எ பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ். ஷைலக் அது மாதிரி தான், ஷேக்ஸ்பியர் ஷைலக்கத்தையும் ஸ்ரீ சக்கரவர்த்திக்கிட்டையும் ஒரே மாதிரி தான். இவர் என் சதியை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. இது மாதிரி உலக வரலாற்றில் எத்தனையோ கேரக்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்க லெவலில் தர்மத்தை காப்பாற்றியிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே தர்மத்தினுடைய ஒரு பிரதிபிம்பமாக, ஒரு கேரிகேச்சராக இருந்து இந்த உலகத்தில் பல நீதிகளை போதித்து சென்றிருக்கிறார்கள். அதனால் நாம் கூட அப்படி தான். இந்த கேள்வியும் முன்ன கேள்வியில் கேட்டாங்க, இது மாதிரி கடவுள் இல்லைங்கிற மாதிரி கேட்டாங்க. நம்ம எல்லோரும் கடவுள் தான். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, நான் கடவுள், நீங்களும் கடவுள்கள் தான். இப்போ கடவுள்ன்றது ஒரு ஆள் கிடையாது, அது வந்து தன்மை. கடவுள் என்பது கடவுள் தன்மை. வாட் இஸ் கடவுள் தன்மை? அன்பாக இருக்கிறது, வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது, கோபத்தை விடுறது, அறிவோடு இருக்கிறது, பொறாமை விடுறது, பொறுமையாக இருக்கிறது, இதெல்லாம் தான் கடவுளுடைய குணங்கள். இந்த குணங்கள் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா நீயும் கடவுள் தான். இப்பயே நீ கடவுள் தான். ஆனால் இந்த வையத்தில் வாழ்வாங்கு வாழ்தலில் இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாங்குது. இதெல்லாம் வந்தாக்கா ஆன் பார் வித் காட், நீயும் கடவுள் என்று இந்த உலகம் உன்னை ஒப்புக்கொள்ளும். நம்மளால் இருக்க முடியலையே. வி ஆர் ஆல்வேஸ் ஃபில்டு வித் ஆங்கர், கிரீடு, ஹேட்ரட். அதனால் கடவுள் நம்ம டேஸ்ட் பண்ண முடியாது. டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்னுவாங்க. ஒரு பதார்த்தம் எப்படி இருக்குன்னா சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இப்போ கடவுள் தன்மை என்பதை நீ துய்த்து பார்க்க வேண்டும். அப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ அது என்னான்றது உனக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா நீ மனுஷன் சொல்லி ஏமாந்துக்குன்னு தான் இருப்பேன். நீங்கள் யாருமே கிடையாது. இப்போ ஏதோ ஒரு பாட்டுக்குது, தமிழ்நாட்டில் நான் கடவுள் என்று சொல்லி திரிகிறாராம் ஒருத்தர். என்னை பற்றி எழுதினது இளந்தேவன். அவர் நான் கடவுள்னு சொல்கிறது தான் உன் காதில் விழுது. நீ கடவுள்னு சொன்னார அதை பற்றி எப்பயாவது நீ யோசனை பண்ணி பார்த்துருக்கியா? பிகாஸ் யூ ஹவ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அபவுட் யூ. என்ன போய் கடவுள்னு சொல்கிறியா? நீயே நம்ப மாட்டேன்னா என்ன பண்ணி சார்? நான் தான் சொல்கிறேன் நீ கடவுள். தான் கடவுள் என சொல்லி திரிகின்றாராம் தமிழ்நாட்டில் ஒரு மனிதர் தினமும் என்று ஏன் இரைச்சல் கேட்கிறது என்று யார்கோ இறைப்பை வரை எரிகிறது சென்று சொல்லுவோன் கடவுள் நீ கடவுள் நாம் எல்லோரும் ஜோதியிலே ஏற்றியதோர் சுடரே என்று நான் கடவுள் எனச் சொல்லும் அந்த நண்பன் நாள்தோறும் சொல்லுவதேன் கேட்பதில்லை.
வான்மீதி வடமொழியில் வல்லோனென்று வரலாறு பேசியதாயில்லை, எங்கோ மான் வேட்டையாடியவன் தானே. ஒற்றை மகத்தான நொடியினிலே கவிஞன் நானான், கான் வேட்டையாடியவன் கடவுள் காதை காப்பியத்தால் மாமுனிவன் நானான் என்றால், ஆன்மீக புரட்சிக்கோர் பாபா என்னும் அருளாளன் வந்தால் ஏன் மிரளுகின்றீர்? தாய் தொடவே அஞ்சுகின்ற நோயாளிக்கும் தளிர்கரத்தால் அவன் தடவ நோய்கள் தீரும். தீ தொடவே அஞ்சுகின்ற பாவிகட்கும் தினம் தடவ தீமைகளின் வேர்கள் சாவும். வாய் தடவும் நாக்கை போல் வாஞ்சையாலே வள்ளலிவன் தடவுவதில் பிழை காண்பாரை. நாய் தடவும் நரி தடவும் கேடு கெட்ட நமன் தடவும் முன்னாலே இது நடக்கும். கேள்விகளை காலமெல்லாம் தீட்டி தீட்டி கேட்பதனால் தமை அறிஞர் என நினைக்கும். ஓகே, இதெல்லாம் சமரசாமியினுடைய பாடல்கள் தான். அதனால் உலகத்தில் எல்லார்கிட்டையும் அதே கடவுள் தான் இருக்கார். நம்மக்கிட்ட இருக்கிற கடவுள் தன்மையை நாம் உணர்ந்தால் வில் ட்ரை டு பிஹேவ் லைக் காட். நாம் இஃப் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஆர் காட், வில் பிஹேவ் லைக் டாக். டாக் என்ன பண்ணும்? சாப்பிடும், சாணி போடும், செக்ஸ் பண்ணும், குட்டி போடும், அவ்வளோதானே. வாட் இஸ் ஸோ கிரேட் அபவுட்? உனக்கும் அதுக்கும் வித்தியாசம் என்ன? வெள்ளங்கொடு மக்கள் அணியர், அறிவு நூல் கல்லாதோடு ஏனையவர் இந்த மாதிரி. ஸோ விலங்குக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அவங்களுடைய வாழ்க்கை தத்துவம் வேறு, உன்னுடைய வாழ்க்கை தத்துவம் வேறு. அதை கடைப்பிடிச்சு உன்னால் வாழ முடிஞ்சால் 4 பேருக்கு நீ கடவுள். எல்லாருக்கும் கடவுள் ஆக முடியாது. இயேசு எல்லாருக்கும் கடவுளா, புத்தர் எல்லாருக்கும் கடவுளா, ராமர் எல்லாருக்கும் கடவுளா? ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் த ஹியூமன் பாப்புலேஷனுக்கு அவங்க கடவுள். அந்த மாதிரி நீ யாருக்கு நல்லது பண்ணியோ, மாநிலம் பயனுற வாழ்வதற்கு ஒரு வல்லமை தாராயோ, சொல்லடி சிவசக்தி மாதிரி அவங்களுக்கு நீ கடவுள். ஸோ யூ கேன் பிளே த ரோல் ஆஃப் காட் இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்திலே உன்னை கடவுள் 4 பேர் ஒத்துக்கிற மாதிரி உன்னால் நடக்க முடியும். ஸோ நம்ம யாரும் ட்ரை பண்ணுறது இல்லை. வி ஆர் கண்டென்ட். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடுங்கூற்றுக்கு இறையன பின்மாயும் வேடிக்கை மனித வாழ்க்கைங்கிறோம். சாப்பிட்றது எந்த இடத்துல நல்லா இருக்குன்னு விதவிதமாக ட்ரெஸ் பண்ணுறது, மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்து அதில் நமக்கு ஒரு சாட்டிஸ்டிக் ப்ளஷர் வர்றது, இதெல்லாம் வேடிக்கை மனித வாழ்க்கைங்கிறாங்க. இதிலேருந்து தப்பிச்சு தேவையில்லாமல் பேசக்கூடாது, தேவையில்லாத பார்க்கக்கூடாது, தேவையில்லாத கேட்கக்கூடாது. இந்த குரங்கு பொம்மை இருக்குது இல்லையா, அந்த மாதிரி டோன்ட் சி நெகட்டிவ் திங், டோன்ட் ஹியர் நெகட்டிவ் திங், டோன்ட். நீயே 3 குரங்கு பொம்மை மாதிரி வாழ கற்றுக்கிட்டேன்னா உனக்கு எந்த ப்ராப்ளமும் வரவே வராது. இப்போது நாங்கள் இருக்கேன்னா எனக்கு என்ன பர்சனல் லைஃப்னு என்ன இருக்குது? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை இல்லையா? எல்லோரும் ஒரு வாக்கிங் போகிறோம், வந்தோம், அதுக்கப்புறம் பேப்பர் படிக்கிறோம், ஏதாவது ஒர்க் இருந்தாக்கா கொஞ்சம் பண்ணுறோம், இல்லை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். திருப்பியும் ஒரு 4 மணிக்கு கொஞ்சம் இப்போ டிவிக்கு எல்லாம் பார்க்குறோம், 6 மணிக்கு இங்கே வரோம். இப்போ போயிட்டு 8 மணிக்குள்ளே திருப்பியும் ஒரு தடவை நியூஸ் எல்லாம் 8 மணிக்கு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டு தியானம் பண்ணிகிட்டே இருப்போம். எப்போ தூங்கணும்னு தெரியாது, எப்போ முழிச்சுக்கணும்னு தெரியாது. ஸோ இது ஒரு லைஃப் ஆகும். ஆனால் இதுதான் லைஃபு. ஏன்னா நம்மளால யாருக்கும் மொபைல் இல்லை. வி கன்ஃபைன் அவர் செல்ஃப் டு அவர் ஓன் லிவிங், அவ்வளோதான். இதில் ஊர்கதெல்லாம் நம்மளுக்கு இதுக்கு தேவையே இல்லை. அதனால் உன்னாலையும் இதெல்லாம் பண்ண முடியும். உனக்கு கண்டென்ட் ஆகணும், நீ கண்டென்ட் ஆகணும். இப்போ கூட நான் புது ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். எனக்கு ட்ரெஸ்ஸே தேவைப்படுறது இல்லை. ஏன்னா அவ்வளோ ஓசி ட்ரெஸ்ஸு. யாரோ வராங்க இல்லையா, ஏதோ ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு போவாங்க, அப்படியே கிடக்கும். என் சாப்பாடு யார் வீட்டிலேருந்தோ தான் வரும். ஓகே, அதனால் தேவையே இல்லை. பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிறது, இன்கம் டேக்ஸ் வச்சுக்கிறது, என் பேரில் ஏதாவது வீடு வாசல் வச்சுக்கிறது, இல்லை எவ்வளோ பெரிய ட்ரஸ்ட்டில் நான் தான் ட்ரஸ்டின்றது எதுவுமே இருக்காது. இதெல்லாமே நீங்கள் தான். நான் எதுலேயும் ட்ரஸ்டி இல்லை, எதுலேயும் என் கையெழுத்து கூட கிடையாது. நான் காசை கையில் கூட தர்றது கிடையாது. அது உங்களுக்கு புரியாது. ஒரு ஹை லெவல் இருக்குது. அந்த லெவலை நீ அடைஞ்சியானா நீ சந்தோஷமாக இருப்ப. யாதனின் நீங்கியான் இடும்பை நோதன் அதனின் இளன். எதுவுமே வேணான்னு சொல்லி எவன் இருக்கானோ அவனுக்கு உலகத்தில் எந்த கஷ்டமும் இல்லை. இப்போ ஏதோ ஒரு சம்ரட்சணா பாட்டு இருக்குது, தனக்கு எனக்கு தனக்கு என்னும் கழுகு இல்லை எனக்கு என்னும் கரையான்.
உனக்கு இதில் மீதம் உண்டா, இதை உணர்ந்து கொள்வாயோ மனிதா. மணக்கும் என்று தைலம் பூசி பிறர் மதிக்கப்பட்டாடை உடுத்தி சுவைத்து கழித்து விருந்துண்டு உடலை பேணுகின்ற மனிதா. கணக்குள் கூட்டி கழித்து ஒரு காசும் தர்மம் செய்கில்லாய், வாழ்வு கணக்கு வைத்தானே யமனும் இதை கணமும் நினைத்தாயோ மனிதா. சொந்தம் சுற்றமென சொல்லி உனை சூழ்ந்து சுகமடைந்த பேர்கள் வந்த யமனிடம் உனக்காய் தான் வருவேன் என்பாரு மனிதா. தனக்கு தனக்கு என்னும் கழுகு இல்லை எனக்கு எனக்கு என்னும் கரையான். ரஞ்சனி மிருது பங்கஜலோச்சனி ரஞ்சனி மிருது பங்கஜலோச்சனி ரஞ்சனி மிருது பங்கஜலோச்சனி ரஞ்சனி மிருது பங்கஜலோச்சனி ரஞ்சனி மிருது. சரிக சா சனித சா சரிக மத சா சா சனித நீத மக மக சரிக சா சனித சா சரிக மத சா சா சனித நீத மக மக ச மஞ்சு பாஷினி மனோலாசினி. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.